ஐயம் தெரிய வைத்து அறிவு தந்தாய், ஐயம் தெரிய வைத்து அறிவு தந்தாய். இதோ உங்கள் முன் மேடியேறுகின்றார். ஒளி தந்த என் தந்தையே, ஒளி தந்த என் தந்தையே, அன்பான ஆசாக்களே, தந்த பெரியோர்களே, புகழ் தந்த தாய்மார்களே, கை தட்டி பாராட்டி மனதார என்னை வாழ்த்தும் என் அதிக பெருமக்களே, என் நன்றியே தீர்த்தனே. அம்பிகை அடியார்களே, கடந்த 25 ஆண்டு கால இடைவெளிக்கு பின் மண்டதீவு இளங்குரல் நாடக மன்றத்தினரால் பெருமையோடு உங்கள் முன் சமர்ப்பிக்க இருக்கும் சரணக்கூடுகள் என்னும் இந்த நாடகம் இது அரங்கேற இருக்கின்றது. நீண்ட கால இடைவெளிக்கு பின் மேடையேற்றப்படும் இந்த நாடகத்தில் உங்கள் ஊர் வாரிசுகள், உங்கள் குழந்தைகள் இந்த நாடகத்திலே பங்கேற்று நடக்கின்றார்கள். குறுகிய காலத்துள் இந்த நாடகத்தை, பழைய இளங்குரல் நாடக மன்றத்தின் நாடகத்தை உங்கள் முன் அரங்கேற்ற வேண்டும் என்ற வேணவாவோடு உங்கள் முன் இந்த நாடகத்தை அவர்கள் தங்கள் குறுகிய கால இடைவெளிக்கு முன் சமர்ப்பிக்கின்றார்கள். இதிலே உள்ள குறை குற்றங்களை தயவு செய்து மன்னித்து அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்கள் முன் நாடக நடிகர்களை அறிமுகம் செய்வதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாடகத்திலே ரவியாக பாத்திரமேற்று உங்கள் முன் நடிக்க வருபவர் எஸ். ஜெயக்குமாரன் அவர்கள். அடுத்ததாக மஞ்சுளாவாக உங்கள் முன் தன்னுடைய நடிப்பு திறனை காட்ட வருபவர் எம். ஏ. உதயகுமாரன் அவர்கள். செல்வமாக உங்கள் முன் வந்து உங்களை கண்கலங்கலக்க போகும் நடிகராக வருபவர் எம். சசிகாந்த் அவர்கள். அடுத்ததாக உங்கள் முன் அமுதாவாக பாத்திரமேற்று நடிக்க வருபவர் எம். சாந்தி அவர்கள். தந்தை பாத்திரமாக கந்தசாமி கோணத்தில் வருபவர் உங்கள் முன்னாள் நகைச்சுவை நடிகரின் பேருமான எஸ். சிவசாந்தன் அவர்கள். அடுத்ததாக மதன் பாத்திரமேற்று தன்னுடைய வில்லன் நடிப்பை உங்களுக்கு காட்ட வருவர் என். நடன கோபால் அவர்கள். அடுத்ததாக தியாகுவாக உங்கள் முன் வந்து தன்னுடைய நடிப்பு திறனை காட்டுபவர் ஏ. சத்யசிவம் அவர்கள். அடுத்ததாக ரகுவாக வந்து உங்களை கண்கலங்க வைக்க போகும் நடிகர் ஏ. ஸ்ரீதவி அவர்கள். நாடகத்தின் கதை வசனத்தை சுவிஸ் நாட்டிலிருந்து திரு ஏ. எஸ். ஸ்ரீகுமாரன் அவர்கள் இந்த நாடகத்தை கதை வசனத்தை ஆக்கியிருக்கின்றார். நெறியாகை சபா ஜெயக்குமாரன் அவர்கள். உங்கள் ஆதரவை அவர்களுக்கு வழங்குமாறு மிகவும் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி.
ஊர் மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். என் பெற்றாரும் கூட தான். எனக்கு ஒன்றும் புரியலையா? பட்டு என் குடும்பம் வேறு வழி இல்லை. ஊர் ஓடினால் ஒத்தோடும், ஒருவன் ஓடினால் திரட்டோடும் என்று சொல்லுவாங்க. இந்த ஊரோட நியாயத்தின்படி அவங்களுக்கு இன்னும் செய்நன்றி மறக்கவில்லை. ஆனால் நீ மறந்து விட்டாய். என்னை மறந்தார். என் நம்பி என்னை மறக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கை நபி தன்னை மறந்தே 3 வருடம் ஆச்சடா. என்னடா சொல்றேன். இந்த ஊரையே வாழ வைத்த உத்தமன் இப்பொழுது உரையை கொண்டிருக்கிறார். காரணம் தெரியவில்லை. சொல்றேன். எப்படி நான் ரெண்டு பார்த்து ஆகும். நீ மன்னிப்பு கேட்க துடிக்கிறாய். ஆனால் எல்லோரும் உனக்கு மன்னிப்பு தருவதாக நான் ரவியை பார்த்தாலும் இந்த இடத்தை விட்டு போக போறதே. என்னோட எண்ணங்களும் மாறுபட்டது. என்னோட முடிவு என்றைக்கு முடிந்த முடிவு. உன்னுடைய எண்ணங்கள் மாறுபட்டது என்று சொல்லியே இந்த ஊரில் பல மாற்றங்களை உருவாக்கிவிட்டார். இங்கிருந்து போய்விடுவதன் அழிய போவது உண்மையில்தான். முடியாது. நான் ரவியை பார்க்கணும். பார்த்தே ஆகும். வேண்டாம் என்று சொன்னால் நீ கேட்கிறாய். ரவி ரவி கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட சலனங்கள் இப்பொழுது உங்கள் முன் நிழலாடிக் கொண்டிருக்கின்றது.
மட்டுமல்ல மதன், சொல்வதை வழிவா ஆள் வைத்து ரவிக்கு நீ அடித்துக் கொண்டே இருக்க. ஆனால் அந்த செல்வமோ ஆண்டவன் ரூபத்தில் வந்து அவனை காப்பாற்றி விட்டான். செல்வத்துக்கு இப்பொழுது இந்த ஊரிலே எவ்வளவு மரியாதையுமா? சின்ன பிள்ளை முதல் குடுகுடு கிளை வரைக்கும் இன்றைக்கு செல்வத்துக்கு எவ்வளவோ மரியாதை காட்டுகிறார்கள். அது மட்டுமல்லடா, மஞ்சுளா கூட ரொம்ப நெருக்கமா குழந்தை. ஆனா நீ எல்லாத்தையும் போட்ட இப்பொழுது ரவிக்கு செல்வம் காடி மாதிரி. நீ ரவி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. நான் மறக்கிறேன், மஞ்சுளாவும் நான் மறக்கிறேன். ஏனென்று பார்க்கிறேன், என்னால் எதை மறக்கவும் முடியாது, எதை மன்னிக்கவும் முடியாது. ஒருக்கவான எவரை என்னால் மன்னிக்கவும் இரண்டு பார்க்காதவருக்காக செய்ய நினைக்கிறாயடா. உன்னை பார்த்து ஏழனை செய்யும் உன் முடிவை மாற்றிக்கொள். என் முடிவு, என்னோட எண்ணங்களும் என்றைக்குமே மாறும். நான் ஆசைப்பட்டதை இப்போ ஆசைப்பட்டதை அனுபவிக்கும் என்பதற்காக ஆவியின் நண்பனுக்கு துரோகம் செய்வதா? நண்பன் என்னை பெற்றவங்க கூட என் விருப்பத்துக்கு என் ஆசைக்கு தடையாக வந்தால் என்னை பெற்றவங்களோ என் சகோதரங்களோ அவர்களுக்கு கூட விளக்க தேங்க மாட்டேன். யாரு விளக்க தேங்க மாட்டேன். உன்னுடைய எண்ணங்கள் மாறுபட்டிருக்கலாம். அவையாவும் மாறுபட்டு என்பதை மறந்து விடாதே மகன், மறந்து விடாது. மனத்தின் சக்தி எனக்கு இருந்தால் என் உள்ளத்திலே பறந்து கொண்டிருக்கும் என் மந்தாவை இன்னைக்கு மறந்துவிட்டேன். மாசத்து நண்பனை மாறுதல் வாங்க மாட்டேன். சிலரைகளை சிலர வைக்கும் அவள் சிரிப்பு, புள்ளிமானை ஞாபகம் முட்டும் அவள் துள்ளிய நடை, அவள் கட்சி வந்த செல்வர்கள் வானத்து நிலா போன்ற வண்ண முகம் அத்தனையும் என் கண்ணுக்குள்ளாலே நிழலாடிக் கொண்டிருக்கிறார். நிழலாடிக் கொண்டிருக்கிறேன் என்பதற்காக நமக்கெல்லாம் நிலநரும் மரத்தை வெட்டுவதற்கு பத்து வரப்படுகிறாரா? இது தவறுகள் செய்யாமல் தன் காரியம் சாதிக்க முடியாது. தியாகி தரணம் பார்த்து தலைகளை வீழ்த்தது, தரணியில் தலை நின்றது. இன்றைக்கு நாங்கள் இந்த தரணியிலேயே தலை நிமிர்ந்து நடக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்ம ரவிதானடா. அது உனக்கு புரிகிறதா? ஏன் நாங்கள் அவனுக்கு துரோகம் செய்வது அர்த்தமற்றதடா மகன், அர்த்தமற்றது. ஆசைப்பட்டவரை அடையணும் என்பதற்காக ஆறும் நண்பனுக்கல்லவா துரோகம் செய்தார். தெரியவில்லை தியாகி, வேறு வழி தெரியவில்லையே. 3 வருடங்கள் சவுதியில் போயிருந்து கூட சிந்தித்து பார்த்தேன், எதுவும் விளங்கலடா. எப்ப பார்த்தாலும் மஞ்சுளா ஞாபகம் தான். மஞ்சுளாவை நினைக்கும் ஒவ்வொரு தடவையும் ரவிதான் குறுக்க வந்து கொண்டிருக்கின்றான். அதனாலதான் அவனை குறுக்கு வழியில வணக்கம் இருக்கும். அதிலும் உன்னை ஆகத்தில் அடிக்கவும் வந்த புது கதாநாயகன் அவனை காப்பாற்றி விட்டார். இப்பொழுதுதானே அவங்க ஆர்வியின் நண்பராகிட்டார்கள். அதுக்கு பிறகு என்ன செய்ய பிரமதன்? ஆபத்தை கண்டு அச்சத்தோட தினம் இந்த மதன் இல்லை யாரு. பொறுத்திருந்து பாருடா. அறிமுக நாயகனை அட்ரஸ் இல்லாமல் பண்ணு. ஆசை நாயகனை அணு அணுவாக சித்திரமைப்பட வைக்குது.
அதிநாயகி மஞ்சுளாவை அடுவழித்து காட்டுகிறேன். அனுபவத்தை சொல்றேன் வேண்மனன். உன் முடிவை மாற்றிக்கொள். ஆதல் வந்தவனுக்கு ஆதரவாக இருக்காவிட்டாலும் பரவாயில்லை. அநியாயம் செய்ய நினைக்காதே மதன். அதுவே ஆனந்தமடா. நல்லாக்கி வந்தவனை நான் பெறணும் என்று நீ சொல்றது ஒத்துக்கிறேன். ஆனால் அதற்காக மன்னித்து நன்றி விசுவாசம் என்று நலிந்து போக நான் விரும்பலடா. உன்னை நலிந்து போக என்று சொல்லவில்லை நான். அவனுக்கு துரோகம் செய்யாதே தான் சொல்லுவேன்.